Hey guys, how are you all doing? I'm doing good. You're watching me on Sheeru's Dining. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் பற்றி நம்ம பார்த்துடலாமா. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க ஃப்ரூட் வந்து அவகேடோ. ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி எங்கள் அம்மா ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் அவகேடோ ஃப்ரூட்ஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் அங்கேருந்து என்ன ஃபேமஸாக இருக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவகேடோ வந்து ஒரு 2 kgs நியர்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே ரொம்ப விலை அதிகமாக விற்கிது, அம்மா கொஞ்சம் சீப்பாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய போட்டு காலி பண்ணி குடிச்சிட்டேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் இருந்துச்சுன்னா அவகேடோ நல்லா பழுத்துருச்சுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வந்து அவகேடோ ஃப்ரூட் வந்து எப்போ சாப்பிட்ணும், அது பழுத்துருச்சா இல்லையா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி கலரில் இருக்குன்னா கண்டிப்பாக அது பழுத்துருச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் வந்து பழுக்கிறதுக்கு வீட் ஃப்ளார் இருக்குல்ல, கோதுமை மாவு கூட சேர்த்து போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பழுத்துரும். இல்லை கொஞ்சம் பழுத்துற ஸ்டேஜில் தான் இருக்குன்னா நீங்கள் சும்மா வெளியே வச்சிடலாம். மெயினாக இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து நல்லா பழுத்துருச்சு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் கால்ட் அஸ் பட்டர் ஃப்ரூட். ஏன் இதை பட்டர் ஃப்ரூட்னு சொல்கிறாங்கன்னா லிட்ரலி ஒரு வெண்ணெய் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே ஸ்பூன் வச்சே ஸ்மாஷ் பண்ணிடலாம். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கனால இதுக்கு வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு கூட ஒரு நேம் இருக்குது. ஸோ இது நல்லா பழுத்துட்டனால இது இந்த சீட் மேலே இருக்க ஸ்கின் வந்து அந்த பல்ப்பில் ஒட்டிருச்சு. இதை நம்ம வந்து ஸ்மூத்தி மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் டயட் கான்ஷியஸில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். ஃபேட் ரெடியூசிங், ஒரு நல்ல ஃபேட் ரெடியூசிங் ஏஜென்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்மூத்தி வீட்டிலே எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். அவகேடோ ஃப்ரூட் வந்து per kg 380 ருபீஸ்க்கு விற்றுட்ருக்காங்க. எங்கள் அம்மா ஆனால் ரொம்ப சீப்பாக per kg 200 ருபீஸ்க்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ உங்கள் ஃப்ரூட் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மேலே வந்து லைட்டாக டார்க் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஃபுல் பழமுமே ஒரு ஹஸ்கி பர்பிள் கலரில் அது மாதிரி டார்க் ஷேடில் ஆகிடும். ஸோ அப்போ நல்லா பழுத்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செம்ம ஸ்மூத்தாக ஸ்பூனை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். சப்போஸ் டார்க் க்ரீனாக இருக்கும்போதே நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாங்காய் கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். ஸோ வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஃப்ரூட்டை. நான் ஆல்ரெடி வாங்கி ஷாப்கீப்பர் வந்து நல்ல பழமாக இருக்குது, நீங்கள் இப்போயே ஜூஸ் போட்டு சாப்பிட்லான்னு சொன்னதை கேட்டு நான் கட் பண்ணால் சுத்தமாக வாயிலே வைக்க முடியல. இப்போ நான் ஒரு அவகேடோ ஃப்ரூட் ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதில் பெரிய சீடு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பல்ப் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க. பாயில்டு ஆர் அன்பாயில்டு வாட் எவர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஹனி காலி ஆகிடுச்சு. ஸோ நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் சப்ஸ்டியூட்டாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க் குடிக்கும்போது ஹனியை ஆட் பண்ணுங்கள். ஹனி ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும். இந்த மாதிரி செம்ம ஸ்மூத்தான ஒரு மில்க் ஷேக், அவகேடோ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக. இதோட டேஸ்ட் வந்து நம்ம வந்து டெண்டர் கோகோனட் இருக்குல்ல அதோட கம்பேர் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு டெண்டர் கோகோனட் மில்க் ஷேக் குடித்தா எப்படி இருக்கும், லைட் ஒரு மைல்ட் பிட்டர்னஸ் இருக்கும். ஆனால் அது சுத்தமாக தெரியாது. அது ஹனி போட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல க்ரீமியாக சூப்பர் ஸ்மூத்தியாக இருக்கும். ஸோ நம்மளோட அவகேடோ மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் எந்த இன்க்ரீடியண்ட்டுமே அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டாம். நான் சும்மா அந்த வீடியோக்காக கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெம்டிங்காக இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணுறேன். பட் நீங்கள் அப்படியே குடிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியாக, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அவகேடோ ஃப்ரூட்டில். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட அவகேடோ ஃப்ரூட் ஜூஸ் வந்து மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், ஆக்னி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க குடித்தா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேஸில் நல்ல க்ளோ கிடைக்கும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷீரூஸ் டைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. And you're watching me on Sheeru's Dining, your fooding destiny. Bye guys.